ஓம் சத்குருவே சரணம். வாதியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, வாஸ்து நாளோட சிறப்புகள். வாஸ்து நாள் சிறப்புகள் நிறைய ஏற்கனவே நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது என்ன சிறப்பு அப்படி பார்த்தீங்கன்னா, வைகாசி வாஸ்துவோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள், அதோட சூட்சுமங்கள்ன்ட்டு கூட சொல்லலாம். வைகாசி வாஸ்து அவ்வளோ என்ன மகிமை அப்படின்ட்டு யோசிக்கலாம். அதுதான் வாத்தியார் இங்கே ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பார்த்துட்டிங்கன்னா, இந்த வைகாசி வாஸ்துவோட சிறப்பே சூரிய பகவான் ரோகிணியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏற்படக்கூடிய வாஸ்து நாள் தான் வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து. வைகாசி 21 அப்படி கணக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி வரக்கூடிய வாஸ்துவோட சிறப்பு தான் இது. சரி, ரோகிணியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது என்னப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? அதாவது ரோகிணி தேவியே சூரிய மண்டலத்தில் ஒரு வாஸ்து பூஜை பண்ணியிருக்கா. அதாவது ஒரு ஸ்தம்பம்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸ்தம்பம் மீன்ஸ் இந்த கொடி கம்பம் நீட்டாக நிறைய கோயில்களில் பார்த்துட்டிங்கன்னா கூட விளக்கு தூண் இந்த மாதிரிலாம் நீட்டாக ஒரு ஸ்தூபி மாதிரி இருக்கும் லென்த்தாக. கொடிமரத்துக்கு பக்கத்தில் கூட நிறைய பெருமாள் ஆலயங்கள் இருக்கும். கொடிமரமும் அந்த மாதிரி ஸ்தம்பந்தான் அது. அந்த மாதிரி ரோகிணி தேவியை நிறுவி ஒரு வாஸ்து பூஜை பண்ண காலங்களில் இந்த மாதிரி இந்த சூரிய பகவான் ரோகிணியில் ட்ராவல் பண்ண ஒரு விசேஷமான காலம் அது. ஸோ அதனால் இது இயர்லி வாஸ்து வருஷத்துக்கு 8 வாட்டி வந்தால் கூட 8 நாள் வாஸ்து வரும் வருஷத்தில். பட் ஆனால் இந்த வைகாசியில் மட்டும்தான் இந்த ரோகிணியில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய வாஸ்து வைகாசி வாஸ்து விசேஷம்னா அந்த ஸ்தூபி வழிபாடுகளுக்கு ரொம்ப விசேஷம். ஸ்தூபி மீன்ஸ் இந்த கொடிமரங்கள், அதாவது நீட்டாக கோயில்களில் நீட்டாக நிற்கக்கூடிய அந்த ஸ்தூபின்ட்டு சொல்லுவாங்க, ஸ்தம்பம். அந்த வழிபாடுகளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது. ஏன் அந்த வழிபாடுகள் விசேஷம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதோட முக்கிய நோக்கமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு, சொந்த வீடு வாசல் நில புலன்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. இருக்கிறவங்க அதை பத்திரமா படுத்திக்கணும், நல்லபடியாக காப்பாற்றணும், மேலும் விருத்தி பண்ணணும் இந்த எண்ணம். இதுக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடிய ஒரு மகா விசேஷமான பூஜை தான் வாஸ்து. அதில் இந்த ஏன் வைகாசி வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுறோன்னா, ஸ்தூபி அப்புறம் இந்த ஸ்தம்பம் இதெல்லாம் பார்த்தா என்ன விஷயம்னா, இந்த பூஜைகள்லாம் ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு நிலமான ஒரு நிலம் ஸ்திரமாக இருக்கணும் நம்ம கையில். ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீடு அடிக்கடிக்கு மாறிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ரொம்ப வீக்காக இருப்பார். ஸோ அவங்கெல்லாம் அதனால தான் நல்ல உத்தமமான ஜோதிடர்கள்கிட்டலாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குரிய பூஜைகள் இந்த மாதிரி வாஸ்து நாட்கள் பூஜைகள்லாம் பண்ணுறச்சே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திரமான வீடு வாசல் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த வைகாசி வாஸ்துவோட சிறப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அகஸ்திய விஜயம் சார்பாக ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து படம் ஒன்று உண்டு. ரொம்ப வருஷமாக உண்டு. அது பழைய படம். அது ரொம்ப அற்புதமானது. அது அந்த படத்தை நிறைய ஆயிரக்கணக்கான அடியார்கள் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் 8 கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு எப்பயுமே வாஸ்துக்கு பொட்டு வைக்கிறச்சே கொடிமரத்துக்கு சேர்த்து வைக்கிறது உத்தமம். பட் ஆனால் இந்த வைகாசி வாஸ்து கொடிமர பூஜைக்கு உகந்ததாக இருக்கிறதுனால, ஏன்னா இந்த சொத்து பத்துக்கள் ஸ்திரம் மீன்ஸ் நிரந்தரமாகணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய அனைவருமே நிச்சயமாக பண்ணக்கூடிய பூஜை இது. என்னென்னா, இந்த மாதிரி அந்த கொடிமரத்துக்கு சந்தனம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வைக்கிறச்சே கொடிமர கோதாயின கொங்கு கணபதி அப்படின்ட்டு ஒரு 4 வரி இருக்கும். அது உங்களுக்கு ஏன்னா மோஸ்ட்லி மந்திரங்களை வெளிப்படையாக சொல்கிறது அவ்வளோ உத்தமம் இல்லை. ஏன்னா அது அவங்கவுங்களே படித்து தெரிஞ்சுக்கிறது தான் உத்தமம். அதனால் அந்த உங்களுக்கு வீடியோவில் அந்த துதி வரும், அதை சொல்லி நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு சந்தனம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். கோயில் கொடிமரங்களில் விசேஷமாக வழிபாடு பண்ணுறது, கோயில் கொடிமரங்களுக்கு கொஞ்சம் பூக்கள் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது. ஏன்னா அந்த கோயில் கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கணபதி தான் வாஸ்து கணபதி வேறு. அதனால தான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லா கோயில் உற்சவங்களுக்கும் முதல் பூஜை அவருக்கு தான். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கலாம் ஒரு சிலர். நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும்.
நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விருப்பம் இந்த வீடு வாசல் நிரந்தரமாக ஒரு ஸ்டேபிலிட்டி வேணும், நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்ட்டு. இதுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூஜை இந்த வாஸ்து ஒன்று. ரெண்டாவது, இந்த பூமி தாயை வந்து நிச்சயமாக எப்பொழுதுமே நாம் வந்து ஒரு நன்றியோடு நினைக்கணும்னு ஒரு வாத்தியார். அதாவது கோமாதா, பூமாதா, அப்புறம் குலமாதா, இந்த 3 அம்மா வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தாய்க்கு அப்புறம், பெற்ற தாய்க்கு அப்புறம் இந்த 3 தாய்மார்களை நம்ம நிச்சயமாக வணங்கணும். வணங்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா பூமாதேவியை வணங்காமல் இருக்கிறோம் வச்சிங்களேன், அது வந்து நாம் ஒரு நன்றி கெட்டத்தனம் தான். ஏன்னா பிகாஸ் நமக்கு இந்த பூமியில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லது கெட்டது எது நடந்தாலும் பூமியில் தான் நடக்க போகுது. நம்மளை தாங்கக்கூடிய அந்த தேவிக்கு ஒரு ஏதேனும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதுன்னா என்னப்பா செய்கிறது நிறைய பேர் யோசிக்கலாம். அது சொல்கிறோம் வாத்தியாரோட அருளால். அது நல்லது, அவளுக்கு திருப்தின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூபாரம் அதிகமாகுது, பூமாதேவி தாங்காமல் பொங்கிட்டா அதான் நிலநடுக்கம், சுனாமி இப்படிலாம் யோசிக்கிறோம் பாருங்களேன். அந்த பூபாரம்ன்றது அதாவது அது என்ன விஷயம்? பூபாரம் மீன்ஸ் நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்னா, மக்கள் தொகை பெருகி அந்த பூமி தாங்க முடியாமல் போயிடுச்சின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. இன்றைக்கி 800 கோடி பேர் இருந்தாலும், இன்னும் 800 கோடி பேர் இருந்தாலும் பூமாதேவி சந்தோஷமாக தாங்குவாள். அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அவளுக்கு எப்போ பூபாரம் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், குறிப்பாக பேசக்கூடிய பொய். இந்த பொய் ஒருத்தன் பேசிகிட்டே இருக்கிறான், ஏமாத்துறது மாதிரி. சும்மா அவரே அவங்க மனசில் ஒரு நான் நல்லது தான், நல்லதுக்காக பொய் சொன்னேன், எப்போ கேட்டாலும் அது ஒரு விஷயத்தை வேறு போட்டுருவாங்க. நல்லதுக்காக சொன்னேன், எதுக்காக சொன்னாலும் பொய் தானேப்பா. அந்த மாதிரி இந்த பொய் பேசுவதோ, தவறான எண்ணங்கள் யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய தவறான எண்ணங்களும் ஒரு மனுஷனுக்கு அதிகமாகும் பொழுது அவனோட சங்கந்தி எடை அப்படின்ட்டு ஒரு எடை ஒன்று இருக்காங்க. அந்த எடை தான் பூபாரத்தை அதிகமாக்குமா. அந்த சங்கந்தி எடை வந்து அதிகமாகிடுமா. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களும் இப்படி அதிகமான பொய் பேசிண்டு அதிகமாக தவறான எண்ணங்களை வளர்த்துட்டே போயாச்சுன்னா, தப்பான எண்ணங்களை வளர்த்துட்டே இருந்தால் அந்த சங்கந்தி எடை கூடிரும். இந்த சங்கந்தி எடை கூடும் பொழுது தான் பூபாரம் அதிகமாகிடும். பூமாதேவி தாங்க மாட்டா. அப்போ தான் பலவிதமான இயற்கை சீற்றங்கள், தொற்று வியாதிகள் இது எல்லாமே பெருகும். இதெல்லாம் இப்போ வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமளே திருத்திக்கிறதுக்கு தான் அவள் அடிக்கடிக்கு இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறா. இந்த மாதிரி அங்கங்கே ஏதேனும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது அப்போயும் திருந்தாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ஆகுறதாகட்டும். நமக்கு வரலையே, நம்ம தலையில் கத்தி வரலையே, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கவே கூடாதுங்க. அங்கே வந்தது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுதுன்ட்டு தான் பயம் கொண்டு நம்ம திருத்தின்டா எல்லாமே சரியாக போயிடும். பூமாதேவி சந்தோஷப்படுவா. எந்த பிரச்சனையும், இந்த பூமியில் அமைதி ஆனந்தமாக நம்ம வாழலாம். ஒன்று சரி, இதுக்கெல்லாம் சில துதிகள்லாம் ஒன்று உண்டு. பூமி தேவிக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இரவு படுக்கும் பொழுதும் காலையில் எழுந்துக்கும் பொழுதும் விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமா அப்படின்ட்டு ஒரு 2 வரி துதி தான், ஈஸி தான் அது. அதையும் உங்களுக்கு ஃபோட்டோவில் அனுப்புகிறோம் வீடியோவில். அந்த துதியை சொல்லிவிட்டு இரவு உறங்கும் பொழுது அந்த துதியை சொல்லிவிட்டு தூங்கிறது. காலையில் எழுந்துக்கின உடனே அந்த துதியை சொல்லிவிட்டு எழுந்துக்கு. இதனால் என்னென்னா, இந்த பூமியை தாங்கக்கூடிய பூமாதேவிக்கு சப்போர்ட்டாக இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அஷ்டதிக்கு பாலர்கள் அவங்களோட ஆசி நமக்கு கிடைக்குது. அதனால் பூமி தேவியும் சந்தோஷப்படுறா. ஸோ இப்படியெல்லாம் பல விஷயங்களை வாத்தியார் நிறைய கொடுத்துருக்காரு. நம்ம வாஸ்துன்ட்டு நினைக்கும் போது என்ன நினைக்கிறோன்னா, வெறும் நம்மளோட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் நினைக்கிறோம். இது நமக்கு சொந்தம். பட்டா போட்டிருந்தாலும் பட்டா போடாத இந்த பூமி எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் உரியது இல்லையா? அந்த பூமியே நல்லா இருக்கணுன்னும் போது அதுக்குரிய சில பூஜைகள், அதுக்குரிய சில ஸ்லோகங்கள், அட்லீஸ்ட்டு பொதுநலன் வேண்டி எவ்வளோ உத்தம அடியார்கள் இருப்பீங்க. அவங்களாம் இதெல்லாம் நித்தியப்படி வந்து உங்களோட நித்திய பூஜைகளில் எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க. பிறருக்கும் எடுத்து சொல்லுங்க. ஏன்னா இந்த தவறான எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தெரிய போகுதுன்னு நாம் நினைக்கிறோம். இது எல்லாமே சூரிய சந்திரர்கள் சாட்சியாக நடந்துகிட்டே இருக்குது. சூரிய சந்திரர்கள் சாட்சியானா நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு சாட்சியாக நினைக்காதீங்க. சூரிய சந்திரர்கள் சாட்சின்னா முதல்ல தெரிஞ்சுங்க, சூரிய சந்திரர்கள் நம்ம சுவாசத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பக்கமும் போயிட்டு இருக்காங்க. வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன். இவங்க சாட்சியாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன் இதெல்லாம் இப்போ திருத்திக்கணும் இப்படிலாம் நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஆவணி மாதம்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சிறப்பாக இல்லை. அந்த அளவுக்கு கிரக நிலைகள்லாம் போயிட்டு இருக்குது.
அதிலலாம் என்ன வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ நம்ம முன்கூட்டியே இந்த வாஸ்துவ வச்சு இப்படி சில விஷயங்கள உங்களுக்கு சொல்லிவிட்டாச்சுன்னா, நல்ல உத்தமமான அடியார்கள் நல்ல இந்த மாரியான பூமாதேவிய பிரீத்தி பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது, தலைக்கு வருது தலைபாகையோட போயிடும். எப்பொழுதும் இந்த பூமியும் சரி, பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமா இருப்பதற்கு இந்த பூஜைகள்லாம் மிகப்பெரிய உதவி பண்ணும். ஓம்.